பாப்புலாரிட்டி நீட் நாட். பாப்புலாரிட்டி மாறவும் ஓட்ஸாவும் மாறலாம். என் டி ராமராவ்லாம் அந்த காலத்துல வந்து ஆரம்பிச்ச உடனே வந்துட்டார். ஆனா அது தப்புங்கிற ஒரு கொள்கைங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியம். அந்த கொள்கையின் அடிப்படையில தான் உங்க பாலிசிஸ் இருக்கணும். அந்த கொள்கையின் அடிப்படையில உங்க பாலிசிஸ் நீங்க வைக்கிற இதுலதான் மக்கள் வந்து ஓட் பண்ணணுமே ஒழிய, இன்னார எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ஓட் பண்ணுவேன்னா இது எப்படி அந்த நாடு உருப்படும்? சினிமா தியேட்டருக்குள்ள சிஎம் தேர்ந்தெடுக்காதங்கிறீங்க. அதாவது ஒரு ஆக்டரா இருக்கக்கூடியவர் பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. எனிபடி கேன் கம். கார்பெண்டரும் சிஎம் ஆகலாம், ஒரு சாய்வாலா சிஎம் ஆகலாம், ஒரு ஆக்டர் சிஎம் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். பட் அடியனுடைய அபிப்பிராயத்துல அவர்கள் அந்த கொள்கைக்காக ரொம்ப வருஷம் உழைச்சிருக்கணும். உழைச்சிருந்தால்தான் they would have traced that path. அந்த ஐடியாலஜியில ஊறி இருக்கணும். அது ஏதோ ஒரு ஐடியாலஜி, அது ஹிந்துத்வாவா இருக்கட்டும், வேற என்ன காங்கிரஸா இருக்கட்டும், திராவிடியனா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஐடியாலஜி அதுல ஊறி இருக்கணும். அப்போதுதான் அவர்களுடைய பாலிசி ஃப்ரேமிங்லாம் அதை பேஸ் பண்ணிருக்கோம். பாப்புலாரிட்டிலேருந்தே டபக்குன்னு வந்துட்டா யூ wouldn't know what is happening around. எதுக்குமே இப்போ ஒரு உபன்யாசகர் கூட சிஎம் ஆகலாம்னா ஆகலாம். எனக்கு அது எந்த பார்ட்டியோடைய வேலையும் பார்க்கறதுக்கு டைம் இல்லையே. பார்த்தா நம்ம உழைச்சு ஒரு 15 வருஷம் உழைச்சு வரணும், அதுக்கெல்லாம் இல்லையே. நம்மளால கருத்து தான் சொல்ல முடியும்.